லதாவை குணமாக்குனதுக்கு எங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். உன் கையால இதை குணமா? இதெல்லாம் எதுக்குமா? எல்லாம் வேணாம், பரவாயில்ல, எடுத்துக்குங்க. எனக்கு புத்துயிரும் புதுவாழ்வும் கொடுத்தீங்க. உங்களை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். எடுத்துக்குங்க. ரொம்ப நன்றி. என் கடமையை தான் நான் செய்தேன். ராஜா, சாப்பிடுவாப்பா? வேண்டாம். உங்க அப்பா வரத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? வாப்பா சாப்பிடு. முடியாது, நான் அப்பா வந்தா சாப்பிடுவேன். இத பாரு, நீ சாப்பிடலன்னா நான் அழுவேன். அழுவேன் எனக்கு என்ன? அப்பா அப்பா ராஜா சிங்கம் சிங்கம். இத பாருங்க, நான் சாப்பாடு கொடுத்தா அவன் சாப்பிட மாட்டானா? அப்படியா சொன்ன? ஆமா. நீ யார் புள்ள? அப்பா புள்ள. அப்ப நான் சொல்ல கேட்பேன்ல. கேப்பேன். போய் அம்மா காலை கட்டிக்கிட்டு அம்மான்னு கூப்பிட்டு போடா. மூஞ்ச பாரு, 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 மூஞ்ச பாரு. அம்மா போதுமா? காலை வந்து கும்பிடுறா. போதுமா? சாப்பிடுறா. உன் கூட சாப்பிடுறேன்ப்பா. ஏய், சாப்பிடுறியா இல்லையாப்பா? சாப்பிடுறேன்ப்பா. குடுலடா. ஏண்டா எல்லாத்துக்கும் உங்க அப்பா சொல்றபடிதான் கேப்பியா? நாங்க எல்லாம் சொன்னா கேட்க மாட்டியா? அப்பா தான் வேணும். நீங்க அப்புறமா. ராஜா, அம்மா எப்படி என் புள்ள? ரொம்ப நல்லா இருக்கு. நீ செல்லம் கொடுத்து அதனால அம்மாவை நினைக்காதபடி செய்துட்ட. நீ குழந்தைய வச்சுக்கிட்டு கொஞ்சம் போதெல்லாம் அவ எவ்வளவு குமுறி போறாங்கிறது எனக்கு இல்ல தெரியும். பாபு, தாய் பாசத்தை மறந்து குழந்தைங்க இருக்கலாம், ஆனா பெத்த பாசத்தை மறந்து ஒரு தாய் இருக்க முடியாதுங்கிறது உனக்கு தெரியாதப்பா. அதுக்கு என்னமா செய்ய சொல்றீங்க? கொஞ்ச நாளைக்கு குழந்தைய உன்கிட்ட அண்ட விடாம இருந்து பாரு. அவன் தாயை தேடிக்கிட்டு தானா ஓடுவான். அது மட்டும் என்னால முடியாது. இந்த 3 வருஷ காலத்துல என்னைக்காவது ஒரு நாள் ராஜா இல்லாம நான் சாப்பிட்டு இருக்கேனா, தூங்கி இருக்கேனா? ஏமா உங்களுக்கே தெரியாது? வேட்டையாடிக்கிட்டு இருக்க நேரத்துல கூட ராஜன் நினைப்பு வந்து அப்படியே ஓடியாந்துருவேனே. ஆமா, நீயும் உன் குழந்தையும். என் ராஜனை விட்டு நான் தனியா இருக்கிறேன். ராஜா, உன்னை விட்டுட்டு நான் தனியா இருக்கிறதா? முடியாது. ராஜா ராஜா ராஜா. லதா, ஏமா அழுதுகிட்டு இருக்க? ஒண்ணுமில்லத்த, ஒண்ணுமில்ல. நீ மறைச்சிட்டா உன் மனசுல இருக்கிற துன்பம் என்னன்னு எனக்கு தெரியாதா? நானும் ஒரு பெண்ணுதானே. தான் வயித்துல 10 மாசம் சுமந்து பெத்த குழந்தை தன்னை அம்மான்னு கூப்பிடாம அடியோடு மறந்துட்டு ஓடிக்கிட்டு இருந்தா எந்த தாழ்லம் தான் துடிக்காது. புள்ளையாம் புள்ளை. சேச்சே, இந்த பிஞ்சு வயதுல. அத்தை, தயவு செஞ்சு குழந்தைய ஒண்ணு சொல்லாதீங்க. அவனுக்கு என்ன தெரியும்? குழந்தைய சொன்னதான் அப்படியே குமரல் வந்துடுச்சாக்கும். தாயை நாடாது குழந்தை ஒரு குழந்தையா? குழந்தைன்னு நீதான் உருகிறியே தவிர அந்த பையன் உன் முகத்தை ஏறிட்டு பாக்குறானா? எப்படி பாப்பான்? அவன் என் முகத்தை பார்க்கும்படியா நான் அவனுக்கு என்ன செய்திருக்கேன்? வாடி போன செடி தண்ணீருக்காக மேகத்தை பாக்குற மாதிரி அவனுக்கு பசிக்கும் போதெல்லாம் ராஜா தலை நிமிர்ந்து பார்த்தப்போ நான் பாலா ஊட்டினேன். அவன் அழுத போதெல்லாம் நான் ஆறாரோ படி தூங்க வச்சேனா. சாப்பிடாம அடம் பிடிக்கும் போதெல்லாம் அம்புலியை காட்டி வெள்ளி கிண்ணத்துல பாலும் சோறும் பிசைஞ்சு அள்ளி அள்ளியா கொடுத்தேன். இல்லையே, அவனை எப்படி எப்படி எல்லாம் வளர்க்கணும்னு நான் கற்பனை பண்ணியிருந்தேனோ அவ்வளவு கற்பனையாவே இருந்து கருகி போச்சு. கருகி போச்சு. நான் தான் அவனுக்கு ஒண்ணுமே செய்யலையே. எல்லாம் அவங்க அப்பா தானே செய்தாங்க. 1000 தான் இருந்தாலும் பெத்தவ நீ இல்லையா? பெத்துட்டா மட்டும் போதும் பார்த்தே, பேணி வளர்க்க வேண்டாமா? அவர் ரோஜா பூ முகத்தை முதல்ல பார்த்த உடனே நான் பட்ட வேதனை எல்லாம் ஒரே நிமிஷத்துல சந்தோஷமா மாறிடுச்சு. தாய்ப்பாலத்தான் அவனுக்கு ஊட்ட முடியல.
தாய் பாசத்தையாவது அவன் உணரும்படியா செய்யறதுக்கு இந்த பாவைக்கு என்ன சந்தர்ப்பம் கிடைச்சது? பாசங்கிறது சந்தர்ப்பத்தினாலேயும் பழக்கத்தினாலேயும் உண்டாகிறது இல்லம்மா, அது ரத்தத்துல ஊர்னது. அந்த ரத்தத்தை பத்தி தெரிஞ்சுக்கும் போதாவது என் ராஜா என்ன பத்தி தெரிஞ்சுக்க மாட்டானா? அது வரைக்கும் இப்படியே தனியா உட்கார்ந்து அழுக்கு தமா இருக்க போறியா? என் பிள்ளை என்ன பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு எத்தனை யுகமானாலும் அத்தனை காலத்துக்கு நான் உயிரோட இருக்க விரும்புறேன். ஏன் இப்படி எல்லாம் உளற? உன்னை சொல்லி குத்தம் இல்லை. குழந்தை என்ற நிலைக்கு ஆளாக்கி நான் அப்பா இருக்கிறானே அவனை சொல்லணும். என்னடா பிள்ளை தாயை நாட மாட்டேங்கிறானே, சதாவ புலம்புறாளே, அதனால பிள்ளைய அந்த பாதையிலே திருப்ப விடணுமேன்னு அவன் ஏதாவது முயற்சி எடுத்திருக்கிறானா? அத்தே, அவங்களுக்கு தெரியாதது என்ன இருக்கு? பிள்ளைக்கு தாய் வந்துதான் செய்யணும். அவர் எந்த காரியத்தையும் விட்டு வைக்கலையே. அதனாலதான் பிள்ளை தாயை நாடாம இருக்குதேங்கிற எண்ணமே அவருடைய மனசுல வரல. புருஷனையும் ஆதரிச்சு பேசுற, பிள்ளையும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிற. அடடா, இந்த பிரச்சனை என்னைக்குதான் தீருமோ கடவுளே. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அதுவா, அன்னையும் அம்மாவும் பிதாவும் அப்பாவும் முன்னறி முன்னால் அறிந்த தெய்வம் கடவுள். அம்மாவும் அப்பாவும் தான் நாம் அறிந்த முதல் கடவுள். நீங்க சொல்ற தப்பு. என்னது? நான் சொல்றது தப்பா? ஆமா, நான் சொல்றா. ஏதோ அப்பாவும் அம்மாவும் முன்னாடி தெய்வம். என்னப்பா இது? அப்பாவும் அம்மாவும் என்னப்பா பழமொழி? பழசும் மாறி போச்சு, மொழியும் மாறி போச்சு. அப்பாவை தூக்கி முன்னாடி போட்டுக்கிட்டியா? ஆமா சார், எனக்கு சாக்லேட் குடுக்குது, எனக்கு பொம்மை குடுக்குது, எனக்கு குளிப்பாட்டுறது, எனக்கு லோலல் போடுறது, எனக்கு எல்லாம் அப்பா தான். அப்போ உங்க அம்மா? யாரு? அவங்கதான். அது அழுமுதி, எப்ப பார்த்து அழுதுகிட்டே இருக்கு. ஏ ராஜா, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. வாத்தியார் சொல்றபடி சொல்லு. மாட்டேன். இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? ஐயோ வேண்டாமா, சின்ன பிள்ளை தானே, போக போக எல்லாம் சரியா போயிடும். அம்மா, நான் போயிட்டு நாளைக்கு வர்றேன். ராஜா, நான் போயிட்டு வரட்டும் அப்ப. டாடா, வர்றேம்மா. ஏண்டா, வாத்தியாரிக்கே நீ சொல்லி கொடுக்குறியா? பாட்டி, என்னை நீ வெட்டினா நான் சுட்டு போடுவேன். ஹலோ மை ஜூனியர் ஹண்டர். குட் மார்னிங். குட் மார்னிங். ராஜா 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 ஏன் ராஜா? ஆமா, நீ இப்படி செல்லம் கொடுத்ததுனாலதான் வாத்தியார் அம்மா தான் முதல் தெய்வம்னு சொன்னது சொல்லாம அப்பா தான் முதல் தெய்வம்னு சொல்றான். மிரட்னா துப்பாக்கியில சுட வர்றான். வேட்டக்கார மகளமா அப்படித்தான் இருப்பான். எல்லாம் போக போக சரியா போயிடும்.